வணக்கம் நேர்களே, மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். ஒவ்வொரு வாரமும் மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சியில் அரிதான வழக்குகளையும் அதன் மூலமாக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தீர்ப்புகளையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று இந்தியாவையே உலுக்கிய மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் தண்டனை பெற்ற தமிழகத்தை சேர்ந்த சாந்தன் பேரறிவாளன், முருகன் ஆகியோரது தூக்கு தண்டனை எவ்வாறு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது என்பது குறித்து பார்க்கலாம். ராஜீவ் கொலையாளிகளின் கருணை மனுவை 11 நாட்களில் நிராகரித்த ஆளுநரின் உத்தரவை உயர்நீதிமன்றம் ஏன் ரத்து செய்தது? கருணை மனுவை 11 வருடம் கழித்து நிராகரித்த குடியரசுத் தலைவரின் உத்தரவை உச்சநீதிமன்றம் ஏன் ரத்து செய்தது? குடியரசுத் தலைவருக்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் முருகனும் பேரறிவாளனும் நெஞ்சை உருக்கும் கடிதத்தில் எழுதியிருந்தது என்ன? மூவரையும் தூக்கு கயிற்றிலிருந்து காப்பாற்ற உதவிய ராம்ஜெத் மலானியின் வாதங்கள். இந்த 3 பேருடைய தூக்கு தண்டனை ஆளுநர் ஜனாதிபதியால் ஏன் நிராகரிக்கப்பட்டது, பின் உச்சநீதிமன்றத்தால் எப்படி ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது என்பது குறித்து மூத்த வழக்கறிஞர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களிடத்தில் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். 1991 மே 21 முன்னாள் இந்திய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி தமிழகத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் வந்தபோது ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்டார். நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவம் அதுவரைக்கும் எந்த தேர்தல் கூட தள்ளி வைக்கப்படவில்லை. ஒரு ராஜீவ்காந்தியினுடைய அந்த இறப்புக்காகத்தான் ஒரு தேர்தலே தள்ளி வைக்கப்பட்டது, பொது தேர்தலே. அந்த வழக்கு சிபிஐ வசம் போகிறது. எண்ணற்ற பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அது பலர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், பலர் தற்கொலை செய்து கொண்டாங்க. இறுதியா ஒரு 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. சாந்தன், பேரறிவாளன், முருகன், நளினி 4 பேருக்கும். இதுல ஒரு நளினிக்கு மட்டும் ஆயுள் தண்டனையா குறைச்சிட்டாங்க. 3 பேருக்கும் அந்த கருணை மனுக்களை நிராகரிச்சிட்டாங்க. இந்த ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் அந்த கருணை மனுக்களை நிராகரிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் ராஜீவ்காந்தி. சர்வதேசமே அவரை பாராட்டுற அளவுக்கு அவர் ஒரு அரசியல் வித்தகராகவே இருந்தார்னு சொல்லலாம். இளமையிலேயே பிரதமர் ஆனா பொழுதிலுமே ஒரு பெரிய அரசியல் வித்தகராக இருந்தவர். அவருடைய இறப்பு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவங்களுக்கு ஒரு அவமானமாக நினைக்கக்கூடிய அளவில் கருத்து சித்தரிக்கப்பட்டது. அதனால தான் அந்த பொது தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் இந்த வழக்கினுடைய சாராம்சம் இன்றைக்கு 25 ஆண்டு காலமாக நாம் அதை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது. இன்னும் அந்த கொலை வழக்கில் நடந்த கைதிகள் அல்லாவது தண்டனை பெற்றவர்கள் இன்னும் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த வழக்கினுடைய பின்புலம். ஆனால் இன்னைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு சொன்னால், பல சட்ட மேதைகளுக்கு ஒரு சவால் விடுகின்ற வழக்காக அது இருக்கிறது. அதான் அந்த வழக்கினுடைய சாராம்சம். பல்வேறு வழக்குகள் நீதிமன்றங்களில் வந்திருந்த பொழுதிலுமே ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு கொலை ஏற்பட்ட உடனே சட்ட மேதைகளுக்கும் சரி, சட்ட வல்லுநர்களுக்கும் சரி, நீதிபதிகளுக்கும் சரி சவால் விடுகின்ற அளவிலே அந்த வழக்கு இன்றைய வரை நிலுவையில் இருந்து வருகிறது. குறிப்பாக இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 25 ஆண்டு அந்த சரித்திரத்தை சொல்றதா இருந்ததுன்னா அது மிகப்பெரிய சரித்திரமா இருக்கும். இந்த இதில் நாம அதை முடிக்க முடியாது. இல்ல, இந்த ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கு அப்படிங்கிறது பலருக்கு தெரிந்திருக்கும், அரசியல் சார்ந்து பல மக்களுக்கும் தெரிந்திருக்கும். இருந்தாலும் அதுக்குள்ள சட்டம் சார்ந்து பல விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ அந்த சட்டம் தான் எப்படி அதை கையாண்டுச்சு, அவருடைய கருணை மனுக்கள்லாம் எப்படி நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயம். அதாவது இந்த கருணை மனுக்கள் அப்படிங்கிறது முதல்ல நம்ம அரசியல் சாசன சட்டத்தினுடைய புனிதத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், மகத்துவத்தையும் தெரிஞ்சுக்கிடணும். இது இயற்றிய அம்பேத்கரை நம்ம மிக மிக போற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். குறிப்பாக அரசியல் சாசன சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு 21, 72, 161 இந்த 3 அரசியல் சாசன சட்ட பிரிவுகளுக்கும் என்னென்ன அர்த்தம், எதற்காக இந்த பிரிவுகள் அரசியல் சாசன சட்டத்திலே கொண்டு வரப்பட்டது, இது ஒரு சாதாரண தனி மனிதனுக்கு எந்த அளவுக்கு தண்டிக்கப்பட்டா அதனுடைய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பிரிவுகள். அந்த பிரிவிற்கு உள்ள மகத்துவம் இன்னைக்கு வர 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 பரிணாம வளர்ச்சியில மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு தாக்கத்தை இந்த வழக்கில் நம்ம பார்க்க முடியும். அதாவது குறிப்பாக ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கில் தண்டனை பெற்றவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய பின்புலம் அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல சென்னையில் இந்த வழக்கு நடந்தது.
ஒரு தனி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்தது. இவங்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அதாவது கொடுக்கப்பட்ட தண்டனை வந்து மரண தண்டனை. இது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. உச்ச நீதிமன்றத்திற்கு நளினிக்கு மட்டும் மாறுபட்ட, அதாவது அவங்களுக்கு ஆயுள் தண்டனை போதும் அப்படின்ட்டு மற்றவர்களுக்கு எல்லாத்துக்குமே மரண தண்டனை வந்து கொடுத்து உறுதியாயிடுச்சு. அவங்க பெண் என்கிற காரணத்துக்காகவா? அது ஒரு காரணம். அப்பொழுது அவங்க ஆக்சுவலாக குழந்தை உண்டாயிருந்தாங்க, அதை கருவுற்று இருந்தாங்க, குழந்தை பெற்ற நேரம் அப்படிங்கிற நேரத்தில். ஆனால் மற்ற 3 பேருக்குமே வந்து மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. மரண தண்டனை பெற்ற பிறகும் கருணை மனுவை கவர்னருக்கு, அதாவது ஆளுநருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரிவை எடுத்து எங்கள் மீது கருணை மனுவை வைத்து கருணை மனுவை பரிசீலனை செய்து எங்களை மன்னித்து விடுங்கள், அதாவது தண்டனையை குறையுங்கள், நான் வந்து எனக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கிறீங்க, அதை குறைத்து ஆயுள் தண்டனையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வழக்கில் அப்படி ஆளுநரிடம் போன உடனே ஆளுநர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிடுறாரு. அவர் நிராகரித்த உடனே அதற்கு ஒரு நீதி பேராணை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருது. இவர் ஆளுநர் வந்து நிராகரித்தது தவறு. ஆளுநரால நிராகரிக்கப்பட்ட இந்த 3 பேரினுடைய கருணை மனுக்களை எந்த கிரவுண்ட்ல இவங்க உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாங்க? அதாவது ஆளுநரிடம் கருணை மனு சென்ற உடனேயே முதலாவதா அவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது ஹோம் மினிஸ்டர்ஸ்க்கு அனுப்பி இந்த குற்றவாளிகள் வந்து கருணை மனு அனுப்பியிருக்காங்க, இந்த கருணை மனுவை நான் அனுமதிக்கலாமா அனுமதிக்க கூடாதா, உங்களுடைய பரிந்துரைகள் அல்லது உங்களுடைய ரிமார்க்ஸ் என்று சொல்லக்கூடியவை என்னன்னு சொல்லி கேட்டு அனுப்பணும். அவர் அப்படி கேட்கவே இல்லை. அப்படி கேட்காமலேயே மிக குறுகிய காலமான 10 நாட்களில் அந்த பேப்பரை அரசாங்கத்தில் வழக்கம் போல தள்ளுற மாதிரி தள்ளுபடி பண்ணிட்டார். பொதுவா ஒரு தமிழக ஆளுநருக்கு இந்த மாதிரி கருணை மனுக்கள் போகுதுன்னா அவங்க எத்தனை நாட்கள் எடுத்துக்குவாங்க ஒரு கருணை மனுக்களை நிராகரிக்கிறதுக்கும் அதை ஏற்றுக்கொள்ளுது? அதுதான் இந்த வழக்கில் மிகப்பெரிய சாராம்சம். எத்தனை நாளுங்கிறது அரசியல் சாசன சட்டத்தில் நிர்ணயம் செய்யப்படவில்லை. ஆனால் மிக மிக குறுகிய காலத்தில் அதை முடிக்க வேண்டும். ஏன்னு சொல்லி சொன்னால் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியாக இருக்கிறவர் வந்து முதல்ல குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிறார், பிறகு அவர் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறார், பிறகு குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ணி பல்வேறு நீதிமன்றங்களுக்கு அவருடைய வழக்கு எடுத்துகிட்டு போகிறார். இந்த காலகட்டங்களில் எல்லாமே அவர் ஜெயில் உள்ள இருக்கிறார். ஒரு தனி மனிதன் வந்து ஒரு சிறையில் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அதுலேயும் ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுத்த பிறகு அவர் இருக்கக்கூடியது வந்து சாலிட்டரி செல் அப்படின்னு சொல்லக்கூடிய தனி மனித சிறையில் இருப்பார். ஆனால் இந்த இடத்தை பொறுத்த அளவில் ஆளுநர் அவர்கள் வந்து அந்த மனு வந்த உடனேயே யாரிடம் ஆலோசனைகளை கேட்டிருக்க வேண்டுமோ அல்லது பரிந்துரைகளை கேட்டிருக்க வேண்டுமோ அந்த பரிந்துரையை கேட்கவில்லை. மிக குறுகிய காலமான 10 நாட்களில் டிஸ்மிஸ் பண்ணிட்டார், அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆகையினால தான் நீதி பேராணை தாக்கல் பண்ணும்போது இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதாவது மிக குறுகிய காலகட்டத்திலே கவர்னர் தள்ளுபடி பண்ணிட்டாரு, அவருடைய மைண்ட் அப்ளிகேஷன் இல்லை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணலை. ஆகையினால கவர்னர் வந்து ஒரு மெக்கானிக்கலாக, அதாவது மனதை முழுவதுமாக செலுத்தி ஒரு உத்தரவு பிறப்பிக்காமல் மெக்கானிக்கலாக அவர் இந்த ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாரு. ஆகையினால அது நீதி பேராணை மூலமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது. ராஜீவ்காந்தி வழக்கை பத்தி நிறைய தெரியும், ஆனா சட்ட ரீதியா அது என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் கொண்டு போச்சு அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டா சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றதா இருக்கீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நம்ம அது குறித்து பேசலாம்.